Taste the Daily. கே.ஏ. செங்கோட்டையன் இன்று முதல் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விடுவிக்கப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அறிக்கை. கழக அமைப்பு செயலாளர் பொறுப்பில் இருந்தும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பொறுப்பில் இருந்தும் செங்கோட்டையன் விடுவிப்பு. ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்தை சேர்ந்த நம்பியூர் வடக்கு தெற்கு ஒன்றிய செயலாளர்கள், கோபிச்செட்டிப்பாளையம் மேற்கு ஒன்றிய செயலாளர், அந்தியூர் வடக்கு ஒன்றிய செயலாளர், அத்தானி பேரூராட்சி கழக செயலாளர், துணை செயலாளர் உள்ளிட்டோர் அவரவர் வகித்து வரும் பொறுப்புகளிலிருந்து விடுவிப்பு. ஈரோடு மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் பொறுப்பில் இருந்தவரும் விடுவிக்கப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அறிவிப்பு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்தை லட்சியமாக கொண்டு 46வது நாளாக அதிமுக பொதுச் செயலாளர் எழுச்சி பயணம். இன்று திண்டுக்கல் மாவட்ட மக்களை சந்திக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி. தமிழகத்தில் உள்ள 2500 பார்களை திமுகவை சேர்ந்த ஒருவரே டெண்டர் எடுத்துள்ளார். ஒரு மது பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகமாக வாங்கி 4 ஆண்டுகளில் 22,000 கோடி ரூபாய் ஊழல் செய்த ஒரே அரசு திமுக அரசுதான் எனவும் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் எழுச்சி பயணத்தில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. சிந்திச்சு பாருங்க, இன்றைக்கு தமிழகத்தில் 6000 மதுக்கடை இருக்குது. 6000 மதுக்கடையில பெரும்பாலான மதுக்கடையில அங்க இருக்கின்ற பாரெல்லாம் திமுக சேர்ந்த ஒருவரே எடுத்துக்கொண்டார். சுமார் 2500 பார் ஒரே ஆளு எடுத்திருக்கிறாங்க. அது எந்த ஊர்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு ஒரு பாட்டில போய் அங்க மதுக்கடையில் ஒரு பாட்டில் வாங்கினா 10 ரூபா அதிகமாக கொடுத்து வாங்கணும். ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா 1.5 கோடி பாட்டிலுக்கு ஒரு நாளைக்கு 15 கோடி, மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, 4 வருஷத்துல 22,000 கோடி. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கிய 22,000 கோடி ஊழல் செய்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் மனுக்களை டீ கடைகளில் வடை பார்சல் கட்ட பயன்படுத்துகிறார்கள். எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். உங்களுடன் ஸ்டாலின் போட்ட மனு சிவகங்கை திருப்புவனத்தில் ஆத்துல கிடக்குது. நம்ம புதுக்கோட்டையில வடை கட்டிக்கிறாங்க, வடை கட்டி கொடுக்குறாங்க இந்த மனு மூலமா. இப்படி ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றணுமோ அப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்கு திமுக அரசு மிஞ்சி எந்த கட்சியுமே கிடையாது. கவர்ச்சிகரமாக பேசி மக்களை ஏமாற்றுவதில் நம்பர் 1 கட்சி திமுக. எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்ற வேண்டும், அதில் கவர்ச்சிகரமாக பேசி மக்களை ஏமாற்றுவதில் நம்பர் 1 கட்சி திமுக கட்சி. வேற எந்த கட்சிக்கும் இப்படி திறமையா பேச முடியாது. நல்லா சிந்திச்சு பாருங்க. இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு 51 மாசம் ஆகி போச்சு. ஒரு திட்டத்தை அறிவிப்பார், ஒரு பேரை வைப்பார். இது மாதிரி 52 திட்டத்தை அறிவிச்சு 52 பேர் வச்சிருக்கிறார். ஆனா அது என்ன ஆச்சுன்னே தெரியாது. அதுக்கு ஒரு குழு போடுவாரு, ஒரு தலைவர் போடுவாரு, அதோட கை விட்டுருவாங்க. ஆக இன்னைக்கு திமுக அரசாங்கம் குழு அரசாங்கமா மாறி போச்சு. திமுக ஆட்சியில் கட்டுமான பொருட்களின் விலை விண்ணை முட்டும் அளவில் உயர்ந்துள்ளது. மக்களுக்கு பயனளிக்கும் ஒரு திட்டத்தையாவது திமுக அரசு கொண்டு வந்துள்ளதா என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. இன்னைக்கு கட்டுமான பொருட்கள் விலை விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்குது. இன்னைக்கு எம்சாண்ட் நீங்க பாத்தீங்கன்னா அண்ணா திமுக ஆட்சியில் 3000 ரூபாய்க்கு வித்தது, திமுக ஆட்சியில் 5500 ரூபாய்க்கு விற்குது. ஒரு யூனிட் எம்சாண்ட் 2500 ரூபாய் அதிகம். ஒரு யூனிட் ஜல்லி அண்ணா திமுக ஆட்சியில் 2000 ரூபாய்க்கு வித்தது, திமுக ஆட்சியில் இன்றைக்கு 4500 ரூபாய்க்கு விற்குது. ஒரு யூனிட் ஜல்லி 2500 ரூபாய் திமுக ஆட்சியில் அதிகம். அதுபோல ஒரு செங்கல் அண்ணா திமுக ஆட்சியில் 6 ரூபாய்க்கு வித்தது, திமுக ஆட்சியில் 10 ரூபாய் 12 ரூபாய்க்கு விற்குது. திமுக உறுப்பினர் சேர்க்கைக்காக வீடு வீடாக சென்று கதவை தட்டி கையெழுத்து போட சொல்லி மிரட்டி சேர்த்துள்ளதாக கழக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. படிவத்தில் கையெழுத்து போடவில்லை என்றால் உரிமை தொகை கிடைக்காது என மிரட்டிய கட்சி திமுக என எழுச்சி பயணத்தில் புரட்சித் தமிழர் சாடல். ஓரணியில் தமிழ்நாட்டில் வந்தாங்கள வீடு வீடா கதவை தட்டாங்கல்ல,
இப்படி யாராவது கையெழுத்து போடலினா, அவ கொண்டாந்து விண்ணப்ப படிதல் கையெழுத்து போடலினா உனக்கு உரிமை தொகை கொடுத்துமா நிறுத்திடுவோம் அப்படின்னு மிரட்டுறது. அவ என்ன பயந்துட்டு கையெழுத்து போடுவாங்க. இப்படி கையெழுத்து போட்டு இது வரைக்கும் 90 லட்சம் உறுப்பினர் சேர்ந்துட்டாங்களாம். நீ உண்மையாவே உறுப்பினர் சேர்த்துன? ஒரு கட்சிக்கு உறுப்பினராக சேர்க்க வேணும்னா அவர்கள் விருப்பப்பட்டு அந்த கட்சியில் வந்து சேர்ந்தா அது சரி. ஆனா மக்களை மிரட்டி வீடு வீடா போய் கெஞ்சி கூத்தாடி அவர்கிட்ட கையெழுத்து வாங்கின்ற கட்சி திமுக கட்சி என்பதை திமுக ஆட்சிக்கு எப்போதெல்லாம் வருகிறதோ அப்போதெல்லாம் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிற சூழ்நிலை ஏற்படுகிறது. எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. இன்னைக்கு ஒரு மாநிலம் சிறந்த மாநிலமாக விளங்க வேண்டும், பல்வேறு துறைகளை வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் அந்த மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்கணும். எந்த நாட்டில் எந்த மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்குதோ அந்த மாநிலம் தானா வளர்ச்சி பெறும். ஆனா தமிழகத்தில் தலையெல்லாம் மாறி போச்சு. திமுக ஆட்சிக்கு எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து சந்தி சிரிக்கின்ற சூழ்நிலை வந்துடும். 525 தேர்தல் வாக்குறுதிகளில் 98% நிறைவேற்றப்பட்டதாக ஸ்டாலினும் திமுக அமைச்சர்களும் பொய் சொல்கிறார்கள். எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். 525 அறிவிப்புகளை வெளியிட்டார். அந்த 525 அறிவிப்புகளை இப்பொழுது 98% நிறைவேற்றப்பட்டதா ஒரு பொய்யை சொல்லிட்டு இருக்கிறாங்க. முதலமைச்சர் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய அறிவிப்பு வெட்டு அறிப்பா போயிட்டு இன்னைக்கு இன்னும் மக்களை ஏமாற்ற முடியாது. இன்னைக்கு இருப்பது ஒரு 7 மாதம். இந்த 7 மாத காலத்தில் இந்த அரசாங்கத்தில் என்ன நன்மை செய்ய முடியும்? 4 ஆண்டு காலம் இந்த மக்களுக்கு எந்த நன்மை கிடைக்கல இந்த ஆட்சியில. திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் அவதூறு பிரச்சாரத்தை சிறுபான்மையின மக்கள் நம்ப வேண்டாம். தேனியில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. இவ்வளவு திட்டத்தையும் அதிமுக ஆட்சியில் தான் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு செய்து கொடுத்திருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைய தினம் இருக்கின்ற திமுக தலைவர், திமுக கூட்டத்தில் அங்க வைக்கின்ற கட்சியெல்லாம் ஒரு தவறான அவதூறா பிரச்சாரத்தை இன்றைக்கு பரப்பி வருகிறது. அண்ணா திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி அமைச்சிட்டாங்க, அதனால உங்களுக்கு எந்த நன்மை செய்ய மாட்டாங்க என்ற ஒரு தவறான கருத்து இத்தனையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மக்களுக்கு அண்ணா திமுக ஆட்சி சாதனை. இன்றைக்கு கூட்டணி என்பது அந்தந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு அமைப்போம். தேர்தல் வருகின்ற பொழுது எல்லா கட்சியுமே வெற்றி பெறுவதற்காக கூட்டணி அமைப்பாங்க. கொள்கை என்பது நிலையானது. அண்ணா திமுக கொள்கை நிலையானது. அதிமுக ஆட்சி மீண்டும் அமைந்தவுடன் தமிழ்நாடு முழுவதும் 4000 அம்மா மினி கிளினிக்குகள் திறக்கப்படும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் உறுதி. 2000 அம்மா மினி கிளினிக் கொடுத்தோம். 2000 அம்மா மினி கிளினிக் அதையும் திமுக அரசு ரத்து பண்ணிவிட்டது. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி அமைந்தவுடன் 2000 இல்ல 4000 அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும். 2000 தான் மூடுற, ஏழைகளுக்கு கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. அதை கூட அந்த ஏழைகளுக்கு சிகிச்சை அளிப்பது கூட பொறுத்துக் கொள்ள முடியாத அரசியல் கால் புரட்சியோடு அந்த திட்டத்தை ரத்து செய்த முதலமைச்சர், மனிதாபிமானம் இல்லாத ஒரு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். ஆடுதுறை பேரூராட்சி தலைவர் மீது வெடிகுண்டு வீசப்பட்டதில் 2 படுகாயமடைந்துள்ளனர். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீரழிந்து விட்டது என்பதற்கு இந்த சம்பவமே சான்று. தேனி மாவட்டம் கம்பத்தில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. ஆடுதுறை பேரூராட்சியில் அந்த பேரூராட்சி தலைவர் மீது வெடிகுண்டு போடுறாங்க. இன்னைக்கு வந்த செய்தி, ஆடுதுறை பேரூராட்சியில் பேரூராட்சி தலைவர் அவர் மீது சில பேர் சென்று வெடிகுண்டு போடுறாங்க. அவர் அருகில் இருந்த 2 பேருக்கு படுகாயமடைந்து அவர் மயிரிழையில உயிர் தப்பி விட்டார். இந்த ஆட்சியில சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது என்பதற்கு இதுவே ஒரு சாட்சி. விடியா திமுக ஆட்சியில் குற்ற செயலில் ஈடுபடுபவர்களுக்கு காவல்துறையை கண்டால் பயமே இல்லை. அதிமுக ஆட்சியில் சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது என எழுச்சி பயணத்தின் போது புரட்சித் தமிழர் பேச்சு. அந்த ஆசாமிகளை தடுத்து நிறுத்துகின்ற பொழுது அவர்கள் அந்த காவலர் மீது அடிக்கிறாங்க.
காவலரை தாக்குகின்றார். ஒரு போலீஸ்காரருக்கு இப்படிப்பட்ட நிலைமை. போலீஸை காக்கிறதுக்கு இனிமேல் ராணுவம் தான் வரணும். மக்களை காக்கிறது போலீஸ். ஆனா போலீஸே தாக்கப்படுகிறான்னு சொன்னா இது யார் மக்களை பாதுகாப்பது? ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. இந்த விடியா திமுக அரசாங்கத்தில் குற்றச்செயல் ஈடுபடுகிறவர்களுக்கு காவல்துறை கண்ட பயமே. விவசாயிகளை பற்றி கவலைப்படாத அரசு திமுக அரசு. அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் முல்லை பெரியாறு பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என எழுச்சி பயணத்தில் உரையாற்றிய அதிமுக பொதுச் செயலாளர் உறுதி. விவசாயிகளை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். விவசாயத்தை பத்தி தெரியாது, விவசாயிகள் படுகிற கஷ்டத்தை பத்தி தெரியாது. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்கள் துணையோடு மலரும் முல்லை பெரியார் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும். தேசிய கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசை பட்டியலில் 2020ஆம் ஆண்டு இந்திய அளவில் 20ஆம் இடத்தில் இருந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி 2025இல் 41ஆம் இடத்திற்கு வீழ்ந்தது. உயர்கல்வியில் தமிழ்நாடு பின்தங்கி இருப்பது புள்ளி விவரங்கள் மூலம் நிரூபணமாகி இருக்கும் நிலையில் உயர்கல்வியில் தமிழ்நாடு சிறந்து விளங்குவதாக ஸ்டாலின் கூறுவது தனது இயலாமையை மறைக்கும் செயலே என கல்வியாளர்கள் விமர்சனம். இந்திய அளவில் தேசிய கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசை பட்டியலில் தமிழக கல்வி நிறுவனங்கள் பெரும் பின்னடைவை சந்தித்துள்ள நிலையில் உயர்கல்வியில் முன்னேறிய தமிழகம் என ஸ்டாலின் ஏமாற்றி விளம்பரம் செய்வதால் கல்வியாளர்கள் ஆதங்கம். 2020ஆம் ஆண்டில் அதிமுக ஆட்சியில் ஒட்டுமொத்த தரவரிசையில் 20வது இடத்தில் இருந்த அண்ணா பல்கலைக்கழகம் தற்போது 29வது இடத்திற்கு சென்றிருப்பதும், 21வது இடத்தில் இருந்த பாரதியார் பல்கலைக்கழகம் இன்று 76வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பதும், 84வது இடத்தில் இருந்த மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் கடந்த 2 ஆண்டுகளாக தரவரிசை பட்டியலில் முதல் 100 இடத்திற்குள் வரவே இல்லை என்பதும் ஸ்டாலினுக்கு தெரியுமா தெரியாதா என கேள்வி. 2020ஆம் ஆண்டு தேசிய கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசை பட்டியலில் பல்கலைக்கழகங்கள் பட்டியலில் 12வது இடத்தில் இருந்த அண்ணா பல்கலைக்கழகம் 20வது இடத்திற்கும், 13வது இடத்தில் இருந்த பாரதியார் பல்கலைக்கழகம் 36வது இடத்திற்கும், 22வது இடத்தில் இருந்த சென்னை பல்கலைக்கழகம் 38வது இடத்திற்கும் பின்னுக்கு தள்ளப்பட்டுள்ளது. ஸ்டாலின் தலைமையிலான 4 ஆண்டு கால ஆட்சி தமிழக உயர்கல்வித்துறையின் இருண்ட காலம் என்பதை இந்த தரவரிசை பட்டியல் அம்பலப்படுத்துவதாக கல்வியாளர்கள் வேதனை. தேசிய கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசை பட்டியலில் தமிழக அரசின் மருத்துவக் கல்லூரிகளில் ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி மட்டுமே முதல் 100 இடங்களுக்குள் வந்திருப்பதால் கல்வியாளர்கள் அதிர்ச்சி. இந்தியாவிலேயே அதிக அரசு மருத்துவக் கல்லூரிகள் உள்ள மாநிலமான தமிழகத்தில் இருந்து அரசு மருத்துவக் கல்லூரிகள் அதிக அளவில் தரவரிசையில் முன்னிலையில் இல்லாதது ஏன் என கல்வியாளர்கள் கேள்வி. தேசிய கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசை பட்டியலில் பொறியியல் பிரிவில் அண்ணா பல்கலைக்கழகம் பின்னடைவை சந்தித்துள்ள அவலம். 2020ஆம் ஆண்டு தமிழகத்திலிருந்து 17 கல்லூரிகள் முதல் 100 கல்லூரிகள் பட்டியலில் இடம் பிடித்த நிலையில் அண்ணா பல்கலைக்கழகம் 14வது இடம் பிடித்தது. தற்போது அண்ணா பல்கலைக்கழகம் 20வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதோடு தமிழகத்திலிருந்து 14 கல்லூரிகள் மட்டுமே இடம் பிடித்துள்ளன. தேசிய கல்வி நிறுவனங்களுக்கான பட்டியலில் அனைத்து பிரிவுகளிலும் தமிழகம் பின்னடைவை சந்தித்துள்ள நிலையில் ஸ்டாலின் போலியாக பெருமை பேசி மக்களை ஏமாற்ற நினைக்கிறாரா? 14ஐ விட 20 பெரிய எண், 21ஐ விட 76 பெரிய எண் என பின்னடைவை சந்தித்திருப்பதை மறைத்து சிறுபிள்ளையை ஏமாற்றுவது போல அதிகாரிகள் ஸ்டாலினை ஏமாற்றுகிறார்களா என மக்கள் கேள்வி. மாநிலத்தை ஆளும் முதல்வர் பின்னடைவை சந்திக்கிறோம் என உணர்ந்தால்தானே முன்னேற வழி தேட முடியும். இப்படி என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியாத பொம்மை முதல்வர் மாநிலத்தை ஆட்சி செய்தால் எப்படி தமிழகம் கல்வியில் முன்னேறும் என்று மக்கள் காட்டமான கேள்வி. டெல்லியில் நடைபெற்ற விழாவில் தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். தமிழகம் உட்பட நாடு முழுவதும் தேர்வு செய்யப்பட்ட 45 ஆசிரியர்களுக்கு தேசிய நல்லாசிரியர் விருது வழங்கப்பட்டது. ஐரோப்பிய யூனியன் தலைவர் அன்டோனியா கோஸ்டா மற்றும் ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் ஆகியோருடன் கான்பரன்ஸ் காலில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாடல். இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை விரைவில் இறுதி செய்வது குறித்து விவாதிக்கப்பட்ட நிலையில் இந்திய ஐரோப்பிய ஒன்றிய உச்சி மாநாட்டில் பங்கேற்கும் வகையில் இந்தியாவுக்கு வருகை தருமாறு ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களுக்கு பிரதமர் அழைப்பு.
ஈரோட்டில் 10ஆம் வகுப்பு பயிலும் 14 வயது சிறுமிக்கு திருமண ஆசை வார்த்தை கூறி பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர் போக்சோவில் கைது. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் போக்சோ வழக்குகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் அரக்கோணம் ரயில் மார்க்கத்தில் புறநகர் மின்சார ரயிலில் போதை மாத்திரைகள் கடத்திய 4 பேரிடமிருந்து 3200 போதை மாத்திரைகள் பறிமுதல். பொம்மை முதல்வரின் செயலற்ற தன்மையால் தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகரித்து இளைஞர்களின் வாழ்க்கை சீரழிவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி பகுதியில் காவலர் என கூறி இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிக்கும் கஞ்சாவை கடத்திய நபர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருட்களின் புழக்கத்தை கட்டுப்படுத்த ஏவல்துறை திணறி வருவதால் பல்வேறு வழிகளிலிருந்தும் போதைப் பொருட்கள் ஊடுருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஆறுமுகப்பேட்டை பகுதியில் மளிகை கடையில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 9 கிலோ குட்கா பொருட்கள் சிக்கிய நிலையில் கடை உரிமையாளர் பிடிபட்டார். திறனற்ற திமுக அரசின் ஏவல்துறை குட்கா மற்றும் போதைப் பொருட்களை ஒழிக்க முடியாமல் திணறி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை அடுத்த அளத்துறை கிராமத்தில் வீட்டில் கஞ்சாவை பதுக்கி வைத்து விற்பனை செய்த இளைஞர் பிடிபட்டார். விடியா ஸ்டாலின் அரசு காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் வந்தவாசி பகுதியில் அதிகமாக கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் 25 போதை மாத்திரைகள் 30 கிராம் கஞ்சாவை விற்க முயன்ற அண்ணன் தம்பி உட்பட 3 பேர் சிக்கினர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா விற்பனை அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே மணிமங்கலம் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடை அருகே இயங்கி வரும் மதுபான பாரில் கள்ளத்தனமாக மதுபானம் விற்பனை. திறனற்ற திமுக ஆட்சியில் 24 மணி நேரமும் கள்ளச்சந்தையில் மது விற்பனை அமோகமாக நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருநெல்வேலி சந்திப்பில் பழிக்கு பழியாக இளைஞரை வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியோடிய 3 பேர் கொண்ட கும்பல். விடியா ஸ்டாலின் அரசு காவல்துறையின் அலட்சியத்தால் நடப்பாண்டில் மட்டும் திருநெல்வேலியில் 34 கொலைகள் நடந்துள்ள அவலம். சென்னை அருகே பெண்ணிடம் 4 சவரன் தங்க நகையை திருடிய திமுக ஊராட்சி மன்ற தலைவி பிடிபட்டார். பிடிப்பட்ட திமுக ஊராட்சி மன்ற தலைவி மீது ஏற்கனவே 10 திருட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் விடியா திமுக ஆட்சியில் அக்கட்சியினரிலேயே பொதுமக்களின் உடைமைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே பூவந்தி அரசு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் மின்சாரமின்றி 3 நாட்களாக இருளில் மூழ்கியுள்ளதால் நோயாளிகள் அவதி. மின் வயர் எரிந்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில் ஸ்டாலின் அரசின் சுகாதாரத்துறை மக்கள் நலனில் அக்கறையின்றி அலட்சியமாக உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காகித ஆலை தொழிலாளர்கள் பேரணி. ஸ்டாலின் அரசின் மனிதவள மேம்பாட்டுத்துறை தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் தொழிலாளர்களின் நலனுக்கு எதிராக செயல்படுவதாக குற்றச்சாட்டு. எங்களுக்கு 5 வருஷம் சம்பள உயர்வு பேச்சுவார்த்தை. அது கிட்டத்தட்ட சம்பள உயர்வு காலாவதியாகி 2024 மார்ச்சோட காலாவதி ஆயிடுச்சு. 18 மாதங்கள் காலாவதியாகி இன்னும் நிறுவனத்துக்கும் தொழிற்சங்கத்துக்கும் ஒரு நல்லது ஒரு சுமூகமான ஒரு ஒப்பந்தம் ஏற்படலை. அதை கண்டித்து நாங்கள் பேரணியாக இங்கே எஸ்பிபி காலனி கேட்டில் இருந்து எஸ்பிபி காலனி குவார்ட்டர்ஸ் வரைக்கும் நாங்கள் பேரணியாக எல்லா தொழிலாளர்களும் அங்கே எஸ்பிபி காலனி குவார்ட்டர்ஸில் வீட்டில் இருக்கிற இல்லத்தரசிகள் அவங்க கலந்து கொள்கிறாங்க. தமிழகத்தில் 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் அக்டோபர் 18ஆம் தேதி வேலை நிறுத்த போராட்டம். 16% ஊதிய உயர்வுக்கு அரசு உத்தரவிட்டிருந்தும் 10% மட்டுமே வழங்கி மறைமுகமாக சம்பள குறைப்பு நடைமுறை செய்துள்ள ஸ்டாலின் அரசை கண்டித்து போராட்டம் நடத்தப்படும் என அறிவிப்பு.
முதியவர்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டத்தில் ஒரு கடைக்கு வண்டி வாடகைக்கு மட்டும் ஒரு மாதத்திற்கு 2 முதல் 3000 ரூபாய் செலவாகும் நிலையில் சொந்த பணத்தை செலவழிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக நியாய விலைக்கடை விற்பனையாளர்கள் வேதனை. விடியா திமுக அரசு முறையாக நிதி வழங்கவில்லை என்று விற்பனையாளர்கள் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் முதியோர்களுக்கு ரேஷன் பொருட்களை கொண்டு செல்வதில் பெரும் சிக்கல் ஏற்படுவதுடன் பொருட்கள் முறையாக சென்று சேராமல் முறைகேடு ஏற்பட வாய்ப்புள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் சிப்காட் பகுதியில் உள்ள தொழிற்சாலையிலிருந்து வெளியேறிய ரசாயன புகையால் பாதிக்கப்பட்டவர்களை விடியா அரசின் அமைச்சர்களும் அதிகாரிகளும் சென்று பார்க்காமல் அலட்சியப்படுத்தியதால் மக்கள் தர்ணா. கடலூர் அரசு மருத்துவமனையில் 82 பேர் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் முறையாக சிகிச்சை வழங்காததால் பாதிக்கப்பட்டவர்கள் வீட்டிற்கு புறப்பட்டு செல்ல முயன்றதால் பரபரப்பு. தமிழ்நாடு அரசு 2021 தேர்தல் அறிக்கையில் 200 புதிய தடுப்பணைகள் கட்டுவதாக உறுதியளித்திருந்த நிலையில் தற்போதுதான் 489 கோடி ரூபாய்க்கு 48 பணிகளுக்கு மட்டுமே நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது அம்பலம். தடுப்பணைகளுக்கு எல்லைக்கற்கள் மட்டுமே நட்டு வைக்கப்பட்டுள்ள நிலையில் இனி நிதி ஒதுக்கி டெண்டர் வெளியிட்டு பணிகளை ஆரம்பிக்கும் முன்னரே இந்த ஆட்சி முடிந்து விடுமே, பின்னர் எதற்கு இந்த நாடகம் என விவசாயிகள் கேள்வி. திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே வரதட்சணை கொடுமை காரணமாக இளம்பெண் கொலை செய்யப்பட்டதாக கூறி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் வரதட்சணை கொடுமை குறித்த புகார்கள் குவிந்து வரும் நிலையில் காவல்துறையினர் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை திருவிக நகர் மயானத்தில் உடல் அடக்கத்தின் போது மது போதையில் தகராறில் ஈடுபட்ட உறவினரை கொலை செய்த மயான ஊழியர்கள் 3 பேர் பிடிபட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் மது போதைக்கு அடிமையாகி வாழ்க்கையை அழித்துக் கொள்வதும் கொலை சம்பவங்களில் ஈடுபட்டு குடும்பத்தை நிர்கதியாக்குவதும் அதிகரித்துவிட்டதாக பொதுமக்கள் விமர்சனம். 3வது பிரசவத்திற்கு மகப்பேறு விடுப்பு வழங்க மறுக்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. குழந்தை பிறப்புக்கு முன்பும் பின்பும் வலிகளை அனுபவிக்கும் தாய்க்கு ஆதரவாகவே மகப்பேறு விடுப்பு வழங்க கொள்கை முடிவெடுக்கப்பட்டதாக நீதிபதிகள் கருத்து. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே அண்டவாக்கத்தில் அரசு திறந்தவெளி சேமிப்பு கிடங்கில் 50,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்து விட்டதாக விவசாயிகள் வேதனை. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தால் நெல் மூட்டைகள் அரவைக்கு அனுப்பாமல் கிராம பொருளாதாரத்தை சீரழித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.